திரு சரவணன், கூட்டணியில ஒற்றுமை இல்லையா? பாஜகவுடைய கனவு, அந்த கனவு வந்து பலிக்காது. டிஆர் பாலுவே ரெடியா இருந்தாருன்னு சொல்றாரு அவரு. அவர் எதையாவது சொல்லிட்டு போவாருங்க. அவருக்கு என்ன? இப்போ 240 சீட்ல ஜெயிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது என்னன்னா, கீழ விழுந்துட்டோம். ஆனாலும் மீசையில மண்ணு ஒட்டல என்ற தோரணையில் தான் பாஜக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்த மேண்டேட் வந்து பாஜகவுக்கான மேண்டேட் கிடையாது. 303 தொகுதிகள்ல போன முறை வெற்றி காங்கிரஸ்கான பெற்றாங்க. மேண்டேட்டா? ஒரு நிமிஷம் நான் வரேன். கொஞ்சம் இருங்க. 240 தொகுதிகள்ல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு வந்து பீப்பிள் ஹேவ் வோட்டட் தெம் டவுன். இது அவங்களுக்கான மேண்டேட் கிடையாது. திரு நரேந்திர மோடிக்கான மேண்டேட் கிடையாது. அவங்க வந்து நாங்கள் என்டிஏ கூட்டணின்னு சொல்லி கூட்டணியின் தயவுல வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக அங்கே வீற்றிருக்கிறார்கள். சரி, இப்ப என்ன அதுதான். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த மைனாரிட்டின உடனே இறங்கி போனா அது வந்து ஒரு வீக் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வெளிப்படுத்தும்ன்ற காரணத்தினால தான் அதே அமைச்சர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் அதே அமைச்சர், ரயில்வேஸ் அமைச்சர் அதே அமைச்சர், நிதி அமைச்சர் அதே அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதே அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதே மினிஸ்டர். இந்த கூட்டணி சரியில்ல, இந்த மந்திரிகள் கூட்டணி சரியில்லைன்னு தானே மக்கள் உங்களுக்கு வந்து 272 கொடுக்கல. அப்புறமும் திருப்பி அதே அமைச்சர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அதே மாதிரியான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னா அது வந்து எப்படி? அது வந்து நம்முடைய ஜனநாயகத்திற்கு எதிரானது, ஜனநாயக மாண்புகளுக்கு விரோதமானது. அப்படிதான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஏன் இதை செய்கிறார்கள்? ஏன் திருப்பி ஓம் பிர்லா தான் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க கெத்து காட்டுறாங்க. நாங்க வந்து இது பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்ல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் அவர்கள் இறங்கி போனாங்க. இது வந்து பாஜகவே விரித்த வலை. பாஜக விரித்த வலையில அவங்களே உள்றாங்க. நாங்கள் தான் வந்து ஸ்ட்ராங்கு, நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம், இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அந்த சரி, வலையில ஓம் பிர்லா இல்லாம வேற ஆள் போட்டிருந்தா நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா? உங்களுக்கு இப்ப அதே ஆள் போட்டதா பிரச்சனையா? இல்ல இல்ல, இப்போ ஓம் பிர்லா கிடையாது. அதுதான் தெளிவா சொன்னீங்களே, நீங்களே தானே சொன்னீங்க, நீங்களே தானே அந்த கேள்விகளை கேட்டீங்க. இது வந்து கன்சென்சஸ். மக்கள் வந்து உங்களுக்கு பெரும்பான்மை வேண்டாம், பெரும்பான்மை கிடையாது, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஆட முடியாது, ஆடக்கூடாது என்பதற்காகத்தான் 240. நீங்க போன்ற சென்ற முறை வந்து இப்ப ராஜ்யசபால மெஜாரிட்டியும் கிடையாது. சென்ற முறை எப்படி ஜனநாயகத்திற்கு விரோதமாக எல்லா சட்டங்களை பாஸ் பண்ணீங்க, பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸை வந்து நசுக்கினீர்கள். இதுவரை கேள்விப்படாத பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் திரு ஓம் பிர்லா அவர்கள் கொண்டு வந்தாங்க. இது ஓம் பிர்லாவா இல்லையான்றது கிடையாது கணக்கு. அதாவது நீங்க வந்து அந்த கன்சென்சஸ் படி நடந்துக்கிறீங்களா? இதற்கு முன்னால் பின்பற்ற வேண்டிய பாராளுமன்ற என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? கன்சென்சஸ் எப்படி வரும்? ஸ்பீக்கருக்கு அவங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் எதிர்க்கட்சினா கன்சென்சஸ் வரும். அதுதான் நீங்க கேக்குறீங்க. இப்ப டெபுட்டி ஸ்பீக்கர் யாருன்னு கூட நீங்க ப்ரோபோஸ் பண்ணலையேன்னு கேக்குறாருல. அது எப்படிங்க? என்னங்க ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் நீங்க வந்து எதையோ சொல்லிட்டு போறாரு, டெபுட்டி ஸ்பீக்கரை சொல்லலன்ட்டு அதை வச்சு விவாதம் பண்ண முடியுமா? அங்க வந்து இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஒரு நிமிஷம் வரேன். அங்க வந்து பழந்துன்னு கொட்டை போட்டவங்க எல்லாம் அங்க டெல்லியில வந்து இதுவா இருக்காங்க, அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா எப்போ எதை அனௌன்ஸ் பண்ணணும்ட்டு? அவங்க அப்ப என்ன காரணம், ஏன் அனௌன்ஸ் பண்ணல? ஏன்னா பாஜக அந்த வாக்குறுதியை கொடுக்கவில்லை, அதுல இருந்து நழுவி போனது. திரு ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னு நீங்க தான் சொன்னீங்க, பொது வெளியில சொல்லிட்டாரு. அப்ப வாக்குறுதி கொடுக்காத போது இவங்க தான் டெபுட்டி ஸ்பீக்கர்னு யாராவது போய் சொல்லுவாங்களா? அதுதான் அரசியலா? சோ எப்படி? அதுதான் சொல்றேன், இவர்கள் வந்து பாஜக வந்து அவர்களுடைய அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம 303 சீட்டு ஜெயிச்சிட்டோம், நம்ம சொல்றதுதான் நடக்கும், இங்க தலைகீழ நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்க போகிறது என்று. என்ன சார் நடக்க போகுது? ஒரே நிமிஷம். அங்க இருக்கக்கூடிய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் வேறங்க. 350 ஆல்மோஸ்ட் 400 மெம்பர்ஸ் வச்சிருந்தாங்க. இப்ப அப்படியே சரிக்கு பாதி. பாஜக 240 அப்படின்னா இங்க வந்து இந்தியா கூட்டணி வந்து 235 இருக்காங்க. அப்படியே சரிக்கு பாதியா இருக்கும் பார்லிமெண்ட்ல. இவர்கள் நினைத்தது போல சென்ற முறை எப்படி பாராளுமன்ற மரபுகளை காலில் போட்டு மிதித்தார்களோ அப்படியெல்லாம் இந்த தடவை மிதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருப்பவர்கள் வந்து சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள் வந்து என்னன்னா, இப்ப பாஜக இது வரைக்கும் ஓகே மினிஸ்டர்களை வந்து போட்டிருக்காங்க, பண்றாங்க. ஆனா சென்ற முறை அதே அந்த இஸ்லாமிய வெறுப்பு, மத வெறுப்பை தூண்டினார்கள் அப்படின்னா
அது யார் தலையில் விடியும்னா பாஜக தலையில விடியாது. அது திரு நிதிஷ்குமார் தலையிலும் திரு சந்திரபாபு அவர்கள் தலைமையிலும் தான் விடியும், தலையில தான் விடியும். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்களா ஓகே அப்படின்றதுதான் கேள்வி. ஒரே ஒரு இன்டர்ஜெக்ஷனு, கடந்த முறை இருந்த அமைச்சர்களே மீண்டும் வந்துட்டாங்கன்றார். அமித்ஷா அவர்கள் 5 வருஷம் தான் மினிஸ்டரா இருந்திருக்காரு. இவங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல மினிஸ்டரா இருந்தவங்க இன்னும் திமுக ஆட்சியில மினிஸ்டரா வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்தவங்க KKSR ராமச்சந்திரன் ஆகட்டும், முத்துசாமி ஆகட்டும், அவர்களெல்லாம் இப்போ மினிஸ்டரா இருக்காங்க. பொன்முடி ஐயா 89ல இருந்து மினிஸ்டரா இருக்காரு. ஸோ இவங்க மினிஸ்டர்லாம் 30-40 வருஷமா மினிஸ்டராகவே இருக்கிறவங்க. அதனால நீங்க அவங்கள முதல்ல மாத்துங்க, அதுக்கப்புறம் நாங்க மாத்துறதை பத்தி யோசிக்கிறோம். ஓகே திரு ரவிச்சந்திரன், முன்னாடி மாதிரி இல்ல இந்த பாராளுமன்றம் அப்படிங்கறதை ஏத்துக்கணும்ல. இன்னைக்கு ராகுல் காந்தி அததான் சொல்றாரு, எங்க குரல் வலிமையாக ஒலிக்கும், மக்கள் எங்களுக்கு கூடுதல் நம்பர்ஸ் இந்த வாட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஸ்பீக்கர் முன்னாடி நடந்துகிட்ட மாதிரி தூக்கி சஸ்பெண்ட் பண்றது, மெம்பர்ஸை வெளியே அனுப்புறது அப்படிலாம் செய்ய முடியாதுல்ல இந்த வாட்டி? ஒரே ஒரு முறை சஸ்பென்ஷன் நடந்தது. எப்போ அந்த பாராளுமன்றத்தில் ஒரு துர்பாகியம் நடக்குது, அதை அப்படியே விட்டுருங்கன்னும் போது அதை விவசாய சட்டம் நிறைவேற்றினாங்களே அதை இல்லைங்க. இந்த 130 பேரோ 120 பேரோ ஒரே நாளில் பண்ணதுங்கிறது வந்து ஒரு 6 மறை கண்டவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் சில வேலைகளை பண்ணுறாங்க. அதை அப்படியே விட்டுறணும், அந்த பாம்பு அந்த மேட்டர்லாம் வந்தது, அதை அப்படியே விட்டுறணுங்கிறதுக்காக பண்ணது. இல்லை நாங்கள் கூச்சல் போடுவோம், கொலைச்சல் பண்ணுவோம், பாராளுமன்றத்தையும் உங்களால் பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால ஒரு ரெசிக்னேஷன் நடந்தது. அப்படி நீங்க சொல்ற 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வெளியேற்றிட்டு என்ன பண்ணாங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடையே மாத்துறதுக்கான சட்டம்லாம் அப்ப நிறைவேற்றப்பட்டது. அதுதான் கன்சென்சஸா, அதுதான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி நிறைவேற்றப்பட்டது. இன்டர்வலுக்கு அப்புறம் திரும்ப மீண்டும் ஜெயிச்சு 290 சீட்ல பிஜேபி வந்திருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ கிரிமினல் சட்டங்கள் அந்த நாள்ல நிறைவேற்றப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான். இப்போ உங்களுக்கு அது டிஸ்கஸ் பண்ணணும்னு அக்கறை இருந்திருந்தா அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா போயிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நிறைவேற்றப்படும் அறிவிக்க முடியாது. இன்னைக்கு விவாதத்துக்கு பண்றோம், இன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம் தான் அறிவிக்க முடியும். அந்த விவாதம் எத்தனை நாள் வேணா போலாம். கரெக்ட். அந்த பில் பிரசன்ட் பண்றோம் முதல்ல நோட்டிஃபை பண்ணிடலாம். அவங்களுக்கு உண்மையிலேயே அது மேல அக்கறை இருந்திருந்தா அந்த டிபேட்ல கலந்துக்கிட்டு அப்புறமா இது கூச்சல் பண்ணிருக்கலாம். அவர்களுடைய எண்ணமே வந்து ஏதாச்சும் கூச்சல் பண்ணணும், அவ பேர் ஏற்படுத்தணும். டிபேட்டே நீங்க அனுமதிக்காம எதிர்க்கட்சிக்காரங்களை பூரா வெளியே அனுப்புறது, எதிர்க்கட்சிக்காரங்களை அவமதிப்பது, இந்த வேலையை செஞ்ச வேலையை நீங்க பண்ணிருக்கீங்க. வெளியே அனுப்புற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அவங்க கேக்குற மாதிரி உங்களையும் கேட்பாங்க. நான் கேக்குறது நீங்க பேசிட்டீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், மக்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுறதுங்கிறது விவாதம் நடந்துதான் நிறைவேற்றும். 400 143னா நிறைவேறும், அவ்வளோதாங்கிறது தான் போன வாட்டி கதை. இப்போ 290 232 நாளும் நிறைவேறும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்படித்தான் பாராளுமன்றம் நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.